கண்ணா கண்ணா, இத பாரு, டேப் ரெக்கார்டர். நம்ம பாட்டி பெட்டிக்குள்ள இருந்துச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன். போட்டு கேப்போமா? நீங்க ரஷ்யாவில இருந்து வரும்போது உங்களை வரவேற்க நான் உயிரோட இருப்பேனா இல்லையாங்கிறது எனக்கே தெரியாது. உங்க அன்பான இதயம் என்னை மன்னிக்குங்கிற நம்பிக்கையில உங்களை கேட்காமலேயே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அத்தா, உங்களுக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசை இருக்குதுங்கிறத நான் நல்லா உணர்ந்திருக்கேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவி கொடுத்திருக்காருன்னு நீங்க பெருமையோட சொன்னது இன்னும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க ஆசையை நிறைவேற்ற கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான். ஆனா ஆனா அதுக்கு கூலியா என் உயிரையே கேக்குறான். ஆமா, கருவை அழிச்சாதான் நான் உயிரோட இருப்பேனா? உருவாக்குற சக்தியை கடவுள் பெண்ணுக்கு தானே கொடுத்திருக்கான். நான் வாழணுங்கிறதுக்காக அந்த மகத்தான சக்தி இழக்கிறதா? என் உயிரினும் மேலான உங்க ஆசை அழிக்கிறதா? எனக்கு தெரியும், உங்ககிட்ட கேட்டா நான் வாழணும்னு தான் நீங்க சொல்வீங்க. அதனாலதான் உங்களை கேட்காமலேயே உங்க ஆசை நிறைவேற்றி வைக்கிற முடிவுக்கு வந்துட்டேன். பிறக்க போற குழந்தை உண்மையிலேயே அதிர்ஷ்ட செஞ்சவன். உங்க அன்பு வெள்ளத்துல மிதக்க போறான்னு நிச்சயமா தனக்கு ஒரு அம்மா இருந்ததையே மறந்துடுவான். பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேல பொறாமப்பட்ட இந்த பைத்தியக்கார அம்மா பத்தி ஒரு தடவையாவது அவங்கிட்ட சொல்லுங்க. தான் என் உடலத்தான் சாவு காவு கொள்ள முடியும், என் உயிர் தான் என் குழந்தைகிட்ட ஐக்கியமாயிடுச்சே. அத்தா, உங்க உணர்வுல கலந்துட்டேன்னா என் குழந்தை உருவில உங்க முன்னால நடமாடிக்கிட்டு தான் இருப்பேன். நிச்சயம் நடமாடிக்கிட்டு தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சு கண்ணனை விருப்பப்படி வாழ வைப்பேன். அழாத கண்ணா, அழாத. நான் தான் டேப் ரெக்கார்டர் போட்டேன்னு எங்க அப்பா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு. பயப்படாத கண்ணா, அப்பா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டாரு. கண்ணா, கண்ணா. ஐயோ அப்பா, கண்ணா. மாமா உங்களுக்கு பயந்துட்டு கண்ணை இப்படி ஓடுறான். கண்ணா, கண்ணா, இல்லப்பா, இல்ல. கண்ணா, கண்ணா. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. இனிமே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். என்ன விட்டுடுங்க. எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது, நெஞ்செல்லாம் அடைக்குது. என்ன விட்டுடுங்க. நீங்க அடிச்சா நான் செத்து போயிடுவேன். என்ன விட்டுடுங்க. ஐயோ அம்மா, ஐயோ. கண்ணா, நான் அடிச்சு வரலப்பா. இங்க பாருப்பா. கண்ணா, 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 இருப்பது. கண்ணா, கடவுளே, இது என்ன சோதனை? கண்ணா, 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 கண்ணா. அண்ணா ஏன் ரத்தமா இருக்கிறான்? கண்ணா, 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 டாக்டர். டாக்டர் ரவி, பயந்து பயந்து வளர்ந்ததுனாலதான் உங்க சன்னுக்கு இதயத்துல இந்த வியாதி ஏற்பட்டு. இதுக்கு ஆபரேஷன் பண்றத தவிர வேற வழியே இல்ல. ரொம்ப ஆபத்தான ஆபரேஷன் ஆச்சு டாக்டர். நீங்க தான் ரஷ்யாவுக்கு போய் அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அப்புறம் என்ன? தைரியமா செய்யுங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாங்க கவனிச்சுக்கிறோம்.
பயந்து பயந்துதான் கண்ணனுக்கு இதே கோளாறு வந்துச்சா அப்படின்னு அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அன்பு ஆக்கத்தை தரும்னு சொல்லுவாங்க. நான் வச்ச அன்பு எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு பிறக்காத குழந்தை மேல ஆசை வச்சு என் மனைவியை சாகடிச்சேன். இப்ப இறந்து போன அவளை மறக்க முடியாம என் குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். டாக்டர், இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா? கண்ணை இறந்து போயிடுவானா? ஐயோ, அவனை காப்பாத்தவே முடியாதா டாக்டர்? லட்சுமி, கண்ணை வாழ்றதும் சாகிறதும் ரவி கையில தான் இருக்கு. ரவி ஒருத்தனாலதான் இந்த ஆபரேஷன் செய்ய முடியும்னு பெரிய டாக்டரே சொல்லிட்டார். ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரியவே கூடாது. அவங்கிட்ட எப்பவும் போல கலகலப்பா நடந்துக்கணும். எப்படிங்க எப்படிங்க நடந்துக்க முடியும்? நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பிஞ்சு உள்ளத்துக்கிட்ட நாம எப்படிங்க கலகலப்பா நடந்துக்க முடியும்? அம்மா, இவ்வளவு நேரமா நீங்க நின்றுட்டு இருக்கிற? மாமா, கண்ணன் செத்து போவானா? நீங்க கண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்களா? கண்ணன் என்ன விட்டுட்டு போயிடுவானா? இல்லம்மா, இல்ல. கண்ணை நம்ம விட்டு போக மாட்டான். போக விட மாட்டேன். அவனை காப்பாத்தியே தீர்வேன். தன் குழந்தைக்காக தன்னை அழிச்சுக்கிட்டாலே ராதா, அவளுக்காகவாவது இவரை காப்பாத்தியே தீர்வேன். சித்தி, கண்ணன் பாவம், கண்ணன் பாவம் சித்தி. அழக்கூடாது. இத பாரு, கண்ணனை சாமி காப்பாத்துவார். அழாதம்மா, அழாத, அழாதம்மா. அம்மா, இந்த விஷயத்தை கண்ணகிட்ட சொல்லாதம்மா. அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். அப்புறம் டாக்டரால கூட அவனை காப்பாற்ற முடியாது. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். அழாதம்மா. விட்டுட்டு எங்க போயிருந்த? உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தோம். இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? யாரு? உங்க அப்பா. அப்பாவா? ஐயோ, என்ன கண்ணாண்ணி, அப்பான்னா ஏன் இப்படி பயப்படுற? டாக்டர் மாமா தான் இப்ப நல்லவர் ஆயிட்டாரே. அன்னைக்கே உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் தான் ஓடி வந்தாரு. நீதான் பயந்து ஓடி போய் கீழே வந்துட்ட. பொய் சொல்லாத உமா. அவர் என்ன பார்த்தா திட்டுவாரு, அடிப்பாரு. அடிக்க மாட்டாரு. வேணும்னா பாட்டி கேளு. சொல்லுங்க பாட்டி. ஆமாடா கண்ணா, நீ மயக்கமான உடனே உங்க அப்பா தான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் கவனிச்சாரு. அவரு உன் மேல இப்ப உயிரையே வச்சிருக்கிறாரு. உங்க அம்மா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறான். பாத்தியா, நாம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட விட்ட சவால ஜெயிச்சிட்டேன்டா கண்ணா. உண்மையாவாமா? ஆமா, இப்ப கூட உங்க அப்பா உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு துடிக்கிறாரு. உள்ள வரலாமான்னு கேட்டுக்கிட்டு வாசல்லயே நிக்கிறாரு. கூப்பிடட்டுமா? எனக்கு பயமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என்ன நம்ப மாட்டேங்கிறியே. நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேனே. கூப்பிடட்டுமா? சரி. மாமா மாமா, கண்ணே உங்களை வர சொல்லிட்டா. வாங்க. ஏன் மாமா அங்கேயே நின்னுட்டீங்க? சும்மா வாங்க. ஏன் கண்ணா பயப்படுற? அப்பாதான் சிரிக்கிறாரு. சிரிடா. மாமா, ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? கண்ணனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க. கண்ணா, 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 அப்பா, அப்பா. கண்ணா, கண்ணா, என்ன மன்னிச்சிருந்தா கண்ணா. இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா, எனக்கு நெஞ்சு வலி சரியா போயிடுமாப்பா? நிச்சயம் சரியா போயிடும்பா. உன்னை ஆஸ்பத்திரியில சேர்க்க போறோம். இது பாரு, நீ தைரியமா இருக்கணும். என்ன கண்ணா, கண்ணா. டாக்டர், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. குட். டாக்டர் ரவிக்கு போன் பண்ணுங்க. எஸ் டாக்டர். நர்ஸ், கண்ணனை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் டாக்டர்.
டாக்டர் ரவி ஹியர். ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறோம். டாக்டர் ஸ்ரீகாந்த் உடனே புறப்பட்டு வர சொல்றாரு. இதை புறப்பட்டு. இந்த ஆபரேஷன்ல வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். எஸ் டாக்டர். டாக்டர் ரவி, கண்ணனை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயாச்சு. உடனே வாங்க. டாக்டர், ஐ எம் சாரி. ஆபரேஷன் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் இருக்கேன். இந்த ஆபரேஷனை உங்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. இந்த சமயத்துல நீங்க வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? ப்ளீஸ் உடனே புறப்பட்டு வாங்க. நோ நோ, ஐ கான்ட் டு இட். என் கண்ணனை நானே கொன்னுடுவேன். வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வாட் இஸ் திஸ்? டாக்டர் ரவி வரமாட்டேங்கிறாரே. இந்த ஆபரேஷன் உடனே செய்தாகணுமே. வேற யாராலையும் செய்ய முடியாது. என்ன செய்யறது? டாக்டர், நீங்க வரலன்னா கண்ணனோட உயிரை காப்பாற்ற முடியாதுங்க தெரிஞ்சுமா நீங்க வரமாட்டேங்கிறீங்க. இல்ல லட்சுமி, இந்த நிலைமையில நான் அங்க வந்தா என் குழந்தையோட உயிருக்கு நானே எவனாயிடுவேன். டாக்டர், மனைவி மேல வச்ச அன்புக்காக பெத்த பிள்ளைய காப்பாத்தாத பாவின்னு உங்களை ஊரும் உலகமும் பழிக்காதா? அந்த பழியை துடைக்கிறதுக்காக அங்க வந்து என் கையாலேயே என் குழந்தையை கொல்ல சொல்றியா? இந்த பாத்தியா, இப்படி நடுங்குற இந்த கைகளால ஆபரேஷனை வெற்றிகரமா செய்ய முடியுமா? முடியும் டாக்டர், நிச்சயமா முடியும். ஒரு மனுஷனுக்கு நண்பன் பகைவன் ரெண்டுமே அவருடைய மனசுதான். இப்ப உங்களுக்கு பகையா இருக்கிறது உங்க மனசுதான். அந்த பகையை போக்க என் கண்ணன் உயிரை நீங்க படைய வச்சிடாதீங்க டாக்டர். வாங்க டாக்டர், ப்ளீஸ் வாங்க. I can't do it. என்னால முடியாது. என்ன மன்னிச்சு லட்சுமி, என்ன மன்னிச்சு. டாக்டர், கண்ணனுக்கு நீங்க அப்பா மட்டும் இல்லை, மரணத்தின் மடியில் தவழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பிஞ்சு ஜீவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரே டாக்டர் நீங்க தான். நீங்களே மனம் தளர்ந்துட்டா ஐயோ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல டாக்டர். ப்ளீஸ் வந்து என் கடனை காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. நான் ஒரு டாக்டர் தான். ஆனா எனக்கு உள்ள உண்டு, உணர்ச்சி போராட்டங்கள் உண்டு. அதையெல்லாம் மறந்துட்டு எந்த மாதிரி எங்க சொல்லியே, அது என்னால முடியலையே. டாக்டர், டாக்டர் நீங்க எத்தனையோ ஆபரேஷன் செஞ்சிருக்கீங்க, அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப மாத்திரம் நம்பிக்கை எழுந்து தடுமாறுறீங்களே, அது ஏன்? உங்களுக்கு கண்ணு மேல உள்ள வெறுப்பு தானே அதுக்கு காரணம். இல்ல லட்சுமி, இல்ல. என் வெற்றிகளுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருந்தது. அந்த சக்தி தான் என்னை ஏற்றி வந்தது. என் வெற்றிகளுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உறுதுணையா இருந்துச்சு. 2 ஆபரேஷன்ல தோல்வி கண்டு 3வது ஆபரேஷன் செய்ய முடியாம துவண்டு நின்ற நேரத்துல என் நெத்தியில பொட்டு வச்சு எனக்கு தைரியம் கொடுத்து அனுப்பி வச்ச அந்த சக்தியைத்தான் நான் எடுத்துட்டேனே. கோழி கூவிதான் பொழுது விடிஞ்சதுன்னு உங்களை போல படிச்சவங்க சொல்லக்கூடாது டாக்டர். இல்ல லட்சுமி, மத்தவங்களுக்கு மனைவிங்கிறது ஒரு உறவு. எனக்கு மனைவிதான் உலகம்னு நம்பி வாழ்ந்துட்டு வரா. அந்த உலகமே இருண்டு போச்சு. என் முன்னால ஒரு பெரிய சூரியன் தான் தெரியுது. அந்த தொட்டல் பெருவழியில என்னால தனிச்சு நின்று எதையுமே செய்ய முடியாது. ஏன் முடியாது டாக்டர்? எதையும் முடியாது நடக்காதுன்னு உறுதியா சொல்லாதீங்க. உங்களால எப்படி உங்க மனைவியை மறக்க முடியாதோ அதே போல என்னால என் கண்ணனை இழக்க முடியாது டாக்டர். என் கண்ணனை என்னால இழக்கவே முடியாது. லட்சுமி, நான் இப்ப செத்து போன ராதாவை பத்தி பேசுறேன். நான் இழந்துட்ட சக்தியை பத்தி பேசுறேன். எதையும் செய்ய துணிச்சல் இல்லாம தவிச்சுக்கிட்டு நிக்கிற இந்த நடப்பிடத்தை பத்தி பேசுறேன். லட்சுமி, பட்டமரம் துளிர்க்கும், பாடும் கிணறு ஊரும், பாறையில பயிர் விளையுங்கிற பைத்தியக்கார எண்ணத்துக்கும் இதயத்துல இடம் கொடுக்காது. அதெல்லாம் இயற்கை நீதிகளுக்கு அப்பாற்பட்டவை. அதை எப்படி மாத்த முடியாதோ அதே மாதிரி நான் இழந்துட்ட சக்தியை மீண்டும் அடையவே முடியாது. டாக்டர், உங்களுக்கு செக்காவோட சிறுகதை தெரியுமா? போர்ல விபத்துக்குள்ளான ஒரு வீரனுக்கு செயற்கை இருதயம் பொருத்தி அனுப்புறாங்க. அந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சா பயத்தினாலேயே அவன் இறந்துருவான்னு எல்லாரும் அவன் கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்க. அவனும் அவன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் மனைவி கிட்ட 4 முரடர்கள் தவறா நடக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ அவன் தனியா நின்னு அத்தனை பேரையும் அடிச்சு விரட்டிடுறான். அதை பார்த்த அவன் மனைவி சந்தோஷத்தாலே கனவு முன்னாடி போய்
செயற்கையான இருதயம் இருக்கும் போதே நீங்க இவ்வளவு பெரிய வீரனா இருக்கீங்களே, இயற்கையான இருதயம் இருந்தப்போ நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருந்திருப்பீங்கன்னு தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு புகழ்ந்தா அடுத்த வினாடி அவன் பெடமா கீழே சாஞ்சிட்டான். தனக்கு செயற்கை இருதயம் தான் இருந்ததுங்கிற அதிர்ச்சிய அவனால தாங்கிக்க முடியாது. இதுல இருந்து நம்பிக்கைதான் ஒவ்வொரு மனுஷனும் இயக்கிற சக்தின்னு தெரியுதில்ல. அந்த இயக்கத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொருத்தருடைய திறமையை செயல்படுதல் புரியுதில்ல. இல்ல, என் திறமை பிரகாசிச்சதுக்கு காரணம் என் ராதா தான். டாக்டர், ஒரு தூண்டுகோல் இருந்தா அணைய போற விளக்க கூட பிரகாசமா எரிய வைக்க முடியும் இல்லையா? ஆமா. 2 ஆபரேஷன்ல தோல்வி கண்ட உங்களுக்கு 3வது ஆபரேஷனுக்கு போகும்போது ராதா வச்ச பொட்டத்தான் தைரியம் கொடுத்துச்சு, அப்படித்தானே? ஆமா ஆமா. உங்க தடுமாற்றத்தை போக்கி உங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக வைக்கப்பட்ட பொட்டுதானே அது? ஆமா. திரும்பவும் அதே மாதிரி பொட்டு வைக்கப்பட்டா உங்களால கண்ணனுக்கு வெற்றிகரமா ஆபரேஷன் செய்ய முடியும், அப்படித்தானே? டாக்டர், உங்களுக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ராதாவை நினைச்சுக்குங்க. வெண்மையிலேயே சிறந்த பருவம் தாய்மை. அந்த தாயோட தியாகம் நிலைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தாயின் ஸ்தானத்துல நின்று என் கண்ணனுக்காக உங்களுக்கு இந்த பொட்டை வைக்கிறேன். டாக்டர், இனி உங்க வாழ்க்கையில சூன்யம் இல்ல, தனிமை இல்ல, தடுமாற்றம் இல்லைங்கிறத நினைச்சுக்கங்க. போங்க, போய் என் புள்ள உயிரை காப்பாத்துங்க. என் கண்ணனை உயிரோட கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நில்லுங்க. போங்க. ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா, என்னாலும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேசா, ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா. ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா, என்னாலும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேசா, ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா.
லட்சுமி, கண்ணனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. எப்படிங்க இருக்கா? நினைவு இன்னும் திரும்பல. வார்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. வாங்க போகலாம். கமா. கண்ணா, அப்பா, he's all right. கண்ணா, உனக்கு குணமாயிடுச்சுடா. கண்ணா, கண்ணா. இத பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். லட்சுமி, என்ன தனிமையில சந்திக்கிறதோ என்கிட்ட தனியா பேசுறதோ இனிமே முறையில்லை. அப்படிதான் நான் எந்த தவறு செய்யல. கண்ண உயிரை காப்பாத்துறதுக்காக நீ செய்த தியாகம் தியாகமாகவே இருக்கட்டும். செயலிழந்து நின்ன ஒரு டாக்டருக்கு ஜீவசக்தியா இருந்து அவனுக்கு மறு உயிர் கொடுத்ததுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். லட்சுமி, what is this? You know I hate tears. No, no, no more tears. முதல்ல கண்ணை துடைச்சுக்க. Come on, come on. லட்சுமி, அர்ஜுனனா வாழறதை விட நான் கர்ணனா தான் வாழ விரும்புறேன். தன் கவச குண்டலங்களை தியாகம் பண்ணா தன் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தும் தானம் பண்ணாம பாரு, அவனைத்தான் நான் உண்மையான தியாகியா நினைக்கிறேன். I am a sportsman. வெற்றி வாய்ப்பு என் பக்கம் இருந்தும் அதை எதிராளிக்கு விட்டுக் கொடுக்கறதுல ஏற்படுற மகிழ்ச்சி உண்மையிலேயே வெற்றி அடைகிற போது கூட எனக்கு ஏற்படுறதில்லை. போட்டியிலேயே விட்டுக் கொடுக்க விரும்புறேனா இந்த தியாகத்துக்காக எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? லட்சுமி, இந்த மாதிரி தியாகம் உள்ள ஒன்று உங்ககிட்ட பழக சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லட்சுமி, புனிதமான தியாகத்தை அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்பப்படுறவன் வாழ்க்கையில ஆனந்தத்துக்கு குறைவே இருக்காது. உங்க கல்யாணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். போமா, போ. No, I hate tears. ஆச்சரியமா இருக்கா? உன் மகத்தான தியாக மனப்பான்மை தான் செயலிழந்து நின்ன எனக்கு செயல்படுற சக்தியும் தைரியத்தையும் கொடுத்தது. ஆனா அந்த தியாகத்தின் பேரால் உன் வாழ்க்கை திசை மாறி போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நீ என் நெத்தியில திலகமிட்டப்போ என் தாயோ தங்கையோ எனக்கிட்ட திலகமாத்தான் ஏத்துக்கிட்டேன். லட்சுமி, என்னை பொறுத்தவரையில என் ராதா இறக்கவே இல்லை. என் நெஞ்சுக்கு நினைவு இருக்கிற வரையில என் ராதா என் கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாமா. சித்தி சித்தி, வாங்க சித்தி, வாங்க. வாங்க. தௌவ்யாதானீதி ஏகதா பிரம்மணௌ பாரதே
ஏகதை வஜதமான ஆயுஷ்மே தோதாதேம் தவாரம் புவிதாஜம் த்ருடாதேந்திரகே ஆயுஷ்மேதேந்திரகே பிரதிஷ்டதே விட்டுமேள ஆனேனா பவஜீவனகேதனாம் கண்டே வந்தாவதே காங்கேவ சமதேஷதாம். தம்பி இப்படித்தான் இவங்க தாத்தாவுக்கும் எனக்கு தாலி கட்டும் போது கையெல்லாம் கிடு நடுங்குச்சு. கண்ணா கை கொடு நம்ம ஐடியா சக்சஸ் முயற்சி வெற்றி பெறும்.